நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கடைசி நேரத்தில நம்ம சீனுக்கும், மாயாவுக்கும் வந்து கல்யாண தேதி குறிக்கிற நேரத்தில வந்து பத்மா வந்து ஒரு பயங்கரமான சம்பவத்த ஒண்ணு பண்ணிவிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம நம்ம கார்த்தி இருக்காங்கல்ல, கார்த்தி பத்திய உண்மை எல்லாமே வெளிய வந்துருச்சு. அது வந்து கதிருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே சீனு, மாயா 2 பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மாயா வந்து சொல்றாங்க, "எனக்கு சின்னதான தானே அதாவது சத்தம் இல்லாம தானே உன்னால ஐ லவ் யூ சொல்ல முடியும். கத்தி சொல்ல முடியுமா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏன் சொல்ல மாட்டேன்? நான் சொல்ல மாட்டேன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு" அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ மாயா, ஐ லவ் யூ மாயான்ட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தா வந்து நம்ம ரகுராம் நின்னுகிட்டு இருக்காரு. "ஏய் பின்னாடி பாரு பெரியப்பா இருக்காரு" அப்படிங்கிற மாரி வந்து மாயா சொல்றாங்க. "என்ன என்கிட்ட விளையாடுறியா? பெரியப்பாலாம் இல்ல. சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காத" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. திரும்பி பாரு அப்படின்னு சொன்னோனே பார்த்தோனே பயந்துடுறாங்க. "ஐயோ மாமா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி வந்து ரகுராம் கேட்காங்க. அதுக்கு வந்து சீனு வந்து சொல்றாரு, "இல்ல மாமா சும்மா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "போ ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்கலாம் ஃபஸ்ட்டு கவனி" அப்படிங்கிற மாரி சொன்னோனேயும் அவங்கள வந்து அனுப்பி வச்சுடுறாங்க. அடுத்து வந்து அங்கனக்குள்ள வந்து ஜானகி வந்துடுறாங்க. "என்னம்மா சந்தோஷமா இருக்கியா?" அப்படிங்கிற மாரி வந்து மாயா கிட்ட கேட்குறாங்க. "பெரியம்மா நான் வந்து பயங்கரமான சந்தோஷத்துல இருக்கேன். இத விட என்ன சந்தோஷம் என் வாழ்க்கையில வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் அந்த இடத்துல வந்து நல்லா கட்டிப்பிடிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல பார்த்தா மாடிக்கு தான் நம்ம கதிர் வராரு. அங்க நின்னுக்கிட்டு நம்ம கார்த்தி வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு. "இவன எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆனா எங்க பார்த்துருக்கேன்னு தான் தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறாரு. ஃபோட்டோ எடுக்கும்போது வந்து கார்த்தி வந்து பார்த்துடுறாரு. பார்த்தோன்னே, "ஹலோ மிஸ்டர் இங்க வாங்க" அப்படிங்கிற மாரி கூப்பிட்டோனே, "சொல்லுங்க" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "என்ன பண்ணீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "ஒரு ஃபோட்டோ எடுத்தேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னது ஃபோட்டோ எடுத்தீங்களா? ஒரு ஆளோட பெர்மிஷன் இல்லாம ஃபோட்டோ எடுக்கலாமா? அது தப்பு இல்லையா? ஒழுங்கா அழிங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னங்க ஃபங்க்ஷனில் யாருனாலும் ஃபோட்டோ எடுக்கலாம். நான் கீழ வந்து எங்க மாமா, சித்தப்பா, அண்ணி எல்லாத்தையுமே தான் நான் ஃபோட்டோ எடுத்தேன். இதில என்ன இருக்கு? உங்கள எடுக்கிறதுல என்ன இருக்கு?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஃபோட்டோவ அழிக்க போறீங்களா? இல்லையா? அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "என்னால அழிக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து தனம் வந்துடுறாங்க. "ஏய் என்னாச்சு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன பிரச்சனை?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "பாரு தனம் என்னோட பெர்மிஷன் இல்லாம ஃபோட்டோ எடுத்துட்டாங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஃபோட்டோ தானே இதில என்ன இருக்கு?" அப்படிங்கிற மாரி தனம் சொல்றாங்க. "பாத்தியா தனம் உனக்கே ஃபோட்டோ தானே சொல்றாரு. ஆனா ஃபோட்டோ எடுத்ததுக்கே அவரு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னன்னு கேளு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "தனம் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஒரு ஆளோட பெர்மிஷன் இல்லாம ஃபோட்டோ எடுக்கிறது வந்து தப்பு. அத அழிக்க சொல்லு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "டேய் அழிடா அவர் தான் பிடிக்காதுன்னு சொல்றாருலடா. ஏன்டா அத வச்சுக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அதெல்லாம் முடியாது தனம்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "டேய் அழிக்க போறியா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுறாங்க. உடனே சரி கோவப்படாத நான் வேணா அழிச்சிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சும்மா அழிக்கிற மாரி ஆக்ஷனை போட்டு "அழிச்சாச்சு" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. உடனே அந்த இடத்துலேருந்து அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. உடனே கதிர் சும்மா இருக்காம அந்த ஃபோட்டோவை வாட்ஸ்அப் குரூப் எல்லா இடத்துலையுமே அனுப்பி வச்சிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே அனுப்பிட்டு, "இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவன் யார் என்னன்னு தெரிஞ்சா சொல்லுங்கடா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு கீழே வராங்க. அங்கே பார்த்தா நம்ம பத்மா வந்து பால் பாயாசம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம சீனு போகிறாங்க. "அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, நீங்கள் வந்து சாரு கையில் தான் மோதிரம் போடுவேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களே, நான் வந்து மாயா கையில் போட்டேன். உங்களுக்கு எதுவும் வருத்தமா?" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. "அதெல்லாம் இல்லைப்பா, நீயும் அவளும் தானே வாழ போகிறீங்க. நான் என்ன கடைசி வரைக்கும் உன் கூடயா இருக்க போகிறேன்" அப்படிங்கிற மாதிரி வந்து சென்டிமெண்ட்டாக பேசி நடிக்காங்க. "அம்மா என்னம்மா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் சாகுற வரைக்கும் இல்லை நீங்கள் சாகுற வரைக்கும் நீங்கள் வந்து எங்கள் கூட தாம்மா இருக்கணும்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அதெல்லாம் நடக்காதுப்பா. மாயா பற்றி உனக்கு தெரியாதா? அவள் எப்படிப்பட்டவ என்னன்னு உனக்கு தெரியாதா? அவளை கூடலாம் என்னால் இருக்க முடியாது" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அம்மா நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்கம்மா" அப்படி சொன்ன உடனேயும் பத்மாவுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது. "நான் என்ன தப்புப்பா பண்ணேன்? என்னாச்சு?" அப்படிங்கிற மாதிரி கேட்டவன், "நீங்கள் வந்து என்கிட்ட சொன்னீங்கல்ல, அதாவது அந்த வீடியோ காட்டினீங்கல்ல, மாயா வந்து தப்பாக பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கல்ல, ஆனால் அது தப்புமா. நான் வந்து ஃபுல் வீடியோ பார்த்தேன். நீங்கள் பேசுனது தப்பு தாம்மா. நீங்கள் வந்து அவங்க அம்மாவை பற்றி அவங்க அப்பாவை பற்றி தப்பாக பேசியிருக்கக்கூடாது" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "நான் என்னப்பா தப்பாக பேசினேன்? அவங்க அம்மா பண்ணாதையா பண்ணேன் சொன்னேன். அவங்க அம்மா பண்ணது தானேப்பா சொன்னேன். இதில் என்ன இருக்குது?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லைம்மா அது வந்து முடிஞ்சு போன கதை. அதை நீங்கள் பேசியிருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து சாரு வந்து அமைதியாக தான் பேசியிருக்கா. நீங்கள் தான் தேவையில்லாமல் அவளை வந்து கடுப்பேற்றி அவளை கோவப்பட வச்சுருக்கீங்க. தப்பு உங்கள் மேலே தாம்மா இருக்குது" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரிப்பா நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருப்பா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அம்மா மன்னிப்பெல்லாம் வேண்டாமா, உங்களுக்கு இந்த நிச்சயதார்த்தத்தில் வந்து ஹேப்பி தானே?" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. "எனக்கு சந்தோஷம்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. "சரிம்மா வாங்க தேதி குறிக்க போகிறாங்க" அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னே, "நீ போப்பா நான் பால் பாயாசம் செய்ய சொன்னாங்க, செஞ்சுட்டு வரேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெளியில் போனோடனே மணி வந்து கேட்காரு, "என்னடா உங்கள் அம்மா எதுவும் திட்டினாளா?" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லைப்பா அப்பா அம்மா வந்து சந்தோஷமாக தான் இருக்காங்க. இப்போ மாயாவுக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது. அவங்களுக்கு சந்தோஷம் தான் சொல்கிறாங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அப்படியா? அவள் அப்படியெல்லாம் மாறக்கூடிய ஆள் இல்லையடா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "நிஜமாக தான்ப்பா நான் இப்போ தான் பேசிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு சீனு போயிடுறாங்க. எங்கேயோ இடிக்குதே, அவள் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாளே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம கல்யாண தேதியெல்லாம் குறிக்கிறதுக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. அப்போ வந்து நம்ம ஜோசியர் வந்து சொல்கிறாரு, "ஐயா 2 தேதி குறிச்சாச்சு, 2 கல்யாணம் இருக்குது" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஃபஸ்ட்டு யாரோட கல்யாணம் பண்ண போகிறீங்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும்
ஃபஸ்ட்டு வந்து மாயாவுக்கும் சீனுக்கு தான் கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே புவனேஸ்வரியோட அண்ணன் வந்து சொல்கிறாங்க, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஃபஸ்ட்டு கார்த்திக்கும் நம்ம தனத்துக்கும் தானே வந்து நிச்சயதார்த்தம் வந்து முடிஞ்சிச்சு, அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, இவ தான் வயசில் மூத்தவ, இவளுக்கு தான் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேர் கல்யாணம் நிச்சயதார்த்தம் வந்து அடிக்கடி வந்து நின்றுக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒரு காரணம் நடந்துக்கிட்டே இருக்குது, அதனால் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சீனு மாயாவுக்கு வந்து வாசிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜோசியரும் கொஞ்சம் நேரம் எழுதிட்டு வாசிக்க ஆரம்பிக்கார். தேதியெல்லாம் குறிச்சிட்டு தேதி கரெக்டாக வாசிக்க போகிறாங்க. உள்ளே என்ன பண்ணுறதுனே தெரில. பத்மா எப்படியாவது வந்து தேதியை சொல்லக்கூடாது, தேதி குறியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பால் பாயாசத்துக்குள்ளேயே அந்த இதில் கையை வச்சிடறாங்க. கையை வச்சோடனே கத்தி கீழே வந்துடுறாங்க. என்னடா கிச்சனில் எவ்வளோ சவுண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா அவங்க கீழே இருக்காங்க. உடனே ஆஸ்பத்திரிக்கு எல்லாத்துக்குமே ஃபோன் போட்டு டாக்டரெல்லாம் வந்து கையெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ வந்து நம்ம ஜானகி வந்து கேட்குறாங்க, ஏமா அப்படி பண்ண, என்னை கூப்பிட்ருக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, இல்லை என் கையில் விழுகும், நான் என்ன கனவாக கண்டேன், இப்படி பட்டுருச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி சரி மருந்தெல்லாம் போடுங்க அப்படின்னு சொன்னோடனே டாக்டர் வந்து ரெஸ்ட் எடுங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே பார்வதி சும்மா இருக்காமல், என்ன இந்த நேரத்தில் வந்து கையில் பட்டிருக்கு, அதுவும் தேதி குறிக்கிறப்ப சகனமே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பாட்டியும் சொல்கிறாங்க, ஆமாப்பா எனக்கு இது சரியில்லைன்னு தான் படுது, தேதி இப்போ குறிக்க வேண்டாம், இன்னொரு நாள் குறிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேதி இன்னொரு நாள் தள்ளி வைக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.